கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடிய ஒரு வேளைக்குள் வந்திருக்கிறோம். ஒரு விசை நம்மளை ஒப்புக் கொடுக்கலாம். தேங்க்யூ லார்ட். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார், பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். என அன்பானவர்களே, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை கிருபையாய் நடத்தி நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய தயவினால் நம்மளை மீட்டுக் கொள்கிறார். அவரையே நாம் பற்றி பிடித்துக் கொள்ளுவோம். இன்றைக்கு உங்கள் மத்தியிலே தேவனை உண்மையாய் உயிருக்கு உயிராய் தன் உள்ளத்தில் ஏற்று அவருக்காகவே வாழ்ந்து முடித்த ஒரு மனிதனை வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு சீஷர்கள் அவர்கள் தங்கள் அறையை விட்டு வெளியே வர பயந்தார்கள். தங்களையும் அவர்கள் கொலை செய்து விடுவார்களோ, இயேசுவுக்கு நேரிட்ட காரியங்களை நேரில் பார்த்து வெளியே வர பயந்தார்கள். ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி அளித்தார். அவர்களோடு கூட பேசினார், ஒவ்வொருவரையும் சந்தித்தார். 40 நாள் அளவும் இந்த பூமியிலே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி தேற்றி தான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்தார். அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியம், பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் வரை எருசலேமை விட்டு நீங்கள் செல்ல வேண்டாம், எங்கேயும் போக முடிவெடுக்க வேண்டாம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்பும் வரை எருசலேமை விட்டு வெளியே போக வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இடைப்பட்டார். பாருங்களேன், பஸ்கா பண்டிகைக்கு பின்பு 50 நாள் அவர்கள் எருசலேமின் மேலறையிலே அவங்க ரொம்ப நாள் காத்திருந்தாங்க. ஒரு மனதோடு கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு காத்திருந்தார்கள். ஒரு மனமாய் எல்லாரும் ஒரே தாட்ஸ், ஒரு மனமாய் ஜபத்திலே தரித்திருந்தார்கள். வீணான பேசிட்டுலாம் இல்லை, எல்லாரும் ஜபத்திலே இருந்தாங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கின உடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பலன் வந்து விட்டது. ஏற்ற நாளிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த மேலறை வீட்டில் இறங்கும் போது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பலன், தைரியம். கோழையாய் இருந்தவர்கள் தைரியசாலியாய் மாறினார்கள். இயேசு சொன்னது போலவே பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது பலமாய் இறங்கினார். நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு பின்பு, அந்த அபிஷேகத்துக்கு பின்பு அவங்க ரொம்ப பலசாலியாய் வீரம் உள்ளவர்களாய் மாறினார்கள். அவங்க பழைய மனுஷரா இல்லவே இல்லை, புது மனுஷனா மாறிட்டாங்க. அவங்க பேச்சு, அவங்களுடைய செயல்கள், அவங்களுடைய கேரக்டர்ஸ், அவங்க கர்த்தருக்காய் செய்கிற காரியம், பயந்து ஒளிந்து கிடந்தாங்க. இப்போ தைரியம் ஆயிட்டாங்க. ஒவ்வொரு வாயில இருந்தும்
இயேசு கிறிஸ்துவே இரட்சகர், அவர்தான் இரட்சகர், வேறு யாரும் கிடையாது என்று சொல்லி இயேசுதான் இரட்சகர், இயேசுதான் இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தார், அவர்தான் ரட்சிப்பின் தெய்வம் என்று சொல்லி தேவ ஆலயத்துக்குள்ள போனா அங்க போய் இயேசுவை பற்றி இரட்சகர்னு பிரசங்கிக்கிறாங்க. வெளியில எல்லார்கிட்டையும் சொல்றாங்க, இயேசுவை நாங்கள் பார்த்தோம், அவர்தான் இரட்சகர். பாருங்க, இந்த சனகரிப்பு சங்கத்தினார் அந்த பிரதான ஆசாரியர்களுக்கு முன்பாக பிரகண்டனம் பண்ணினார்கள், இயேசுதான் இரட்சகர் என்று. அவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள், அவங்க நினைச்சா ஒன்றும் இல்லாம ஆக்கிடுவாங்க. அவங்கள கண்டு இவ்வளவு நாளும் பயந்தவங்க இப்போ சொல்றாங்க, இயேசுதான் இரட்சகர், அவர்தான் நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்று ரொம்ப போல்டா சொல்றாங்க. பரிசுத்த ஆவி வந்தா எல்லாருக்குள்ளேயும் ஒரு போல்னஸ் வரணும். அதுதான் உண்மையான பரிசுத்த ஆவியானது. பரிசுத்த ஆவியில் நிரம்பினால் நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். பரிசுத்த ஆவியில் நிறைந்திருக்கிறவர்கள் உலகத்தின் காரியத்திற்கு பயந்து கொள்ள மாட்டார்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்ற ஒரு தைரியம் நமக்குள் வரும். இதுதான் சாட்சியின் வாழ்க்கை. நம்ம இதுதான் செய்யணும். நல்ல பலன் அடைகிறவரை வீட்டை விட்டு போகாதீங்க. ஆவியில நிறைந்து ஜெபித்து கொண்டே இருங்கள். எந்த காரியத்திலே உங்களுக்கு விடுதலை வேணுமோ அந்த காரியத்திற்காய் அமர்ந்திருந்து ஜெபியுங்கள். கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்கள் அறியும் வரை பாதத்தை விட்டு எழும்பாதீர்கள். பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு அற்புதமான மாற்றம். பாருங்க, கர்த்தருடைய வசனம் எருசலேமிலும் யூதாவிலும் காட்டு தீ போல பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இயேசு யாரு, இயேசு யாரு, இயேசு யாரு, இயேசு எவ்வளவு வல்லமையானவர், அவர்தான் தெய்வம். இவங்க அந்த அளவுக்கு சுவிசேஷத்தை பரப்புனாங்க. கொஞ்சம் பேர் தாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த தேவன் மேல உள்ள பக்தி, அவரை எப்படியாவது நம்ம நிரூபிக்கணும்னு சொல்லி பார்த்தவங்கிட்டெல்லாம் சொல்றாங்க, போற இடத்துல எல்லாம் சொல்றாங்க. ஏராளமான ஜனங்கள் இயேசுவை கர்த்தர் இவர்தான் இரட்சகர் என்று சொல்லி ஏற்று விசுவாசிக்க வைத்தார்கள். அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த மேலறையில் வீட்டில் ஊற்றப்பட்ட அந்த அபிஷேக ஆவி அவங்களை வழி நடத்த ஆரம்பித்தது. நான் என்ன சொல்றேன்னா, ஆவியானவர் நம்மை வழி நடத்த வேண்டும். ஜனங்கள் ரட்சிப்படையும்படியாய் வழி நடத்த வேண்டும். ஜனங்கள் நம்மோடு கூட பழகிறவர்கள் விசுவாசிக்கும்படியாய், நாம் பேசுறவங்க அதை கேட்கணும், அதை விசுவாசிக்கணும். ஊழியம் இனி அதிகமாய் வளர வேண்டிய காலகட்டத்திற்குள் வந்திருக்கிறோம். சும்மா சாதாரண ஊழியம் அல்ல, வேகமாய் வளரக்கூடிய ஒரு ஊழியம் நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். உங்களிலிருந்து ஆரம்பித்தே ஆக வேண்டும். நீங்க சொல்லணும், நான் ஊழியம் செஞ்சே ஆவேன், இயேசுவை மகிமைப்படுத்தியே தீருவேன், அவர்தான் இரட்சகர், அவர்தான் தெய்வம், அவரை தவிர தெய்வம் இல்லை என்பதை எங்கனாலும் துணிந்து சொல்ல என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பாருங்க, அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வசனத்தில் அதிக கவனம் செலுத்தினார்கள். உங்க வேதத்துல அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதிக கவனம் செலுத்தினீங்கன்னா வேதத்துல உங்களுக்கு ஞானமும் விவேகமும் பரிசுத்த ஆவியானவர் தருவார். எப்படி ஞானம் உங்களுக்கு தேவையா இருக்குதோ போல விவேகம் தருவார். எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், எப்படி ஊழியம் செய்யணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், நம்முடைய நடத்தை எப்படி இருக்கணும், அந்த ஞானம், அந்த விவேகத்தை பரிசுத்த ஆவியானவர் தருவார். வேதத்தில் கவனம் செலுத்தும் போது தயவு செய்து
ஒரு அதிகாரம் படிச்சாலும் கருத்தோடு அதுல உள்ள பொருளை புரிந்து கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து அதை இருதயத்திலே பதித்து நம் வாழ்க்கையின் நடைமுறையிலே அதை பயன்படுத்தும்படியாய் நாம் மிகவும் ஜாக்கிரதையாய் மிகவும் கவனமாய் நம்மளை ஆயத்தம் பண்ணுவோம். அப்படி ஞானத்திலும் விவேகத்திலும் பரிசுத்த ஆவி பெற்ற 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். 7 பேரை தங்களுக்காய் நியமிக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒருவர் தான் ஸ்தேவான் என்கிற ஒரு மனிதன். பாருங்க, அந்த ஸ்தேவானை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அந்த ஸ்தேவான் விசுவாசமும் பரிசுத்த ஆவியின் நிறைவும் பெற்றவராயிருந்தார். தேவன் மேல அப்படி ஒரு விசுவாசம், இயேசுவை அப்படியே தன் இருதயத்தில் சுமந்திருந்தார். பரிசுத்த ஆவியில நிரம்பி வழிந்தார். ஒரு நிமிஷம் கூட பரிசுத்த ஆவி இல்லாமல் அவர் வாழவில்லை. அவருடைய நினைவு, அவருடைய சிந்தனை, அவருடைய காரியங்கள், அவருடைய செயல்கள் எல்லாமே இயேசுவை குறித்து தான் இருந்தது. ஆகவே அந்த நிறைவு பெற்றிருந்தபடியினால் ஜனங்களிடத்திலே அநேக அற்புத அடையாளங்கள் அவர் மூலமாய் நடைபெற்றது. இயேசுக்குள் நிறைவு இருக்கும்போது, பரிசுத்த ஆவியின் நிறைவு இருக்கும்போது, நம்மளை அறியாமல் நம்மிடத்திலிருந்து அற்புதங்கள் புறப்படும், அடையாளங்கள் நடைபெறும். இயேசு நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அதை அப்படியே செய்து விடுவார். உங்களை கர்த்தர் அதற்காகத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். இவ்வளவு நாளும் காத்திருந்தது விருதாவல்ல. இனி நீங்கள் அற்புதத்தோடு அடையாளத்தோடு ஊழியம் செய்ய போகிறீர்கள். இரண்டாவது, இந்த ஸ்தேவான் எப்படின்னா, தேவ ஆலயத்தில் உள்ள மனிதர்களுக்குள்ள ரொம்ப சிறந்தவன், ரொம்ப பேர் திறந்தவன், ஆவியில் நிறைந்திருக்கிறவன், ஞானத்தில் சிறந்தவன். அவன் இயேசுவை குறித்து யார் கேட்டாலும் கரெக்டான சாட்சியை சொல்லுவான். அவன் அந்த பகிர்ந்து கொள்ளும் போதே அதை பகிர்ந்து அதை அப்படி ப்ரூஃப் பண்ணுவான். அப்போ அந்த ஸ்தேவான் பாருங்க, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலே, இல்ல 6:10வது வசனத்திலே, அவன் பேசிய ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அந்த இடத்துல இருக்கிற வேத பாதகர்கள், அந்த இடத்துல பதவியில இருக்கிறவங்க, பெரிய பெரியவங்க எல்லாம் அந்த ஆலயத்துல எந்த மனுஷனாலையும் அவர் பேசுற வார்த்தைக்கு எதிர்த்து நிற்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஆவி, அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவரை மூடி இருந்தார். ஞானத்தில் சிறந்திருந்தார். ஞானம் அவருக்குள் இருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. ஒரு குற்றம் கூட பார்க்க முடியல, ஒரு குறை கூட சொல்ல முடியல. அவர் வாழ்க்கை அவ்வளவு பர்ஃபெக்டா இருந்துச்சு. அவர் வார்த்தை அவ்வளவு கிளியரா, அதை திருப்பி அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா 100% ரொம்ப நல்ல அழகா ப்ரூவ் பண்ணார். வேதம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கொடுத்த சாட்சியை பகிர்ந்து கொள்வத அவங்களால சகிச்சு கொள்ளவே முடியல. என்ன இப்படி பகிரங்கமா பேசுறார்? அவங்களுக்கு தெரியும், நடந்ததை தான் சொல்றான்னு தெரியும், தாங்க செய்த தவற்றெல்லாம் சொல்றான்னு தெரியும், மறைத்து வைத்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லுகிறான் என்று தெரியும், மறைமுகமாய் இயேசுவுக்கு செய்த துரோகத்தை எல்லாம் வெளியரங்கமாய் சொல்லுகிறதை பார்த்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல, சகிக்க முடியல. ஐயோ, இந்த ஆளு இப்படி எல்லாத்தையும் போட்டு போட்டு உடைக்கிறானே அப்படின்னு சொல்லி. அடுத்த வசனம் பாருங்க, அப்போஸ்தலர் 6:11 அவருக்கு எதிராக எழும்பி, இவன் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக தேவதூஷன் பேசுகிறான் என்று சொல்லி ஜனங்க தூண்டி விடுறாங்க. குறை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு ஒண்ணு, இவன் மோசேக்கு விரோதமா பேசுறான், தேவனுக்கு விரோதமா பேசுறான், தேவ தூஷணம் சொல்றான், இயேசுவை உயர்த்தி பேசுறான், இயேசுவை கடவுள்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி
அவங்க ஜனங்கள் தூண்டி விடுறாங்க. எப்பவுமே உண்மையான ஊழியர்களுக்கு விரோதமாய் பிசாசு அநேக பொய் காரியங்களை தூண்டி விடுவான். நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணணும், யார் உண்மையானவங்க, யார் ஆண்டவரால் நடத்தப்படுறாங்க, யார் மூலமாய் தேவன் மகிமைப்பட்டு இருக்கிறாரு, யார் மூலமாய் ஜனங்கள் திசை திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்கள். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு அழகா தெளிவுபடுத்தி காண்பிப்பார். யாரு என்ன சொன்னாலும், யாரு உங்களை எந்த பக்கம் திரும்பினாலும் நீங்க யார் பேச்சையும் கேட்டு டைவர்ட் ஆகக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஜெபியுங்கள், நல்ல கவனியுங்கள். கர்த்தரே உங்களுக்கு வெளிப்படுத்துவார், கர்த்தரே நம்மளை நடத்துவார். யாரும் வழி விலகக்கூடாது. கடைசி காலமாக தான் இருக்கிறது. பிரச்சனைகள் நடுவில் தான் வாழ்கிறோம். உலகத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவ்வளவு சூழ்நிலை கடினமா இருக்கு. கர்த்தர்ட்ட வர முடியாதபடி நிறைய பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குது. ஆனா நம்ம தான் ஸ்ட்ராங்கா முடிவோடு இருக்கணும். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 6:12. அவர்கள் ஜனங்களையும் மூப்பர்களையும் வேத பாதகர்களையும் கிளப்பி விட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து அவனை வெளியே எடுத்துட்டு போய் ஸ்தேவானை அந்த சங்கத்திற்கு முன்பாக நிறுத்தினார்கள். அவங்களுக்குள்ள ஒரு கோபம், ஒரு ஆக்ரோஷம் வந்துடுச்சு. அப்போ ஜனங்களும் மூப்பர்களும் சேர்ந்து, வேத பாதகர்கள் சேர்ந்து அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் ஆகி பயங்கர, இவனை என்னாவது கொலை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒட்டுமொத்தமா எழும்பி அந்த சொன்ன வார்த்தைகள், இவன் எங்க இயேசுவை ப்ரூவ் பண்ணிடுவான்னு சொல்லி அந்த சேவான் மேல பாயிறாங்க. பாய்ந்து ஓடி போய் பிடித்து அவனை தரன்னு இழுத்துட்டு சங்கத்திற்கு முன்பாக அவன் ஆடையெல்லாம் எடுத்துருந்தாங்க, எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க சங்கத்திற்கு முன்பாக. எவ்வளவு ஒரு பரிதாபம்ல! ஆண்டவரை தெய்வம் சொன்னதற்காக, இரட்சகர் என்று சொன்னதற்காக நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இப்படிலாம் பாடுபடணுமா நினைக்கிறோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உண்மை இல்லாதவர்களுக்கும் பேர் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கிரமா டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அவனை குறிச்சு பொய் சாட்சி சொல்றாங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தெய்வ பிரகாரத்திற்கும் பிரமாணத்திற்கும் விரோதமா தூஷணம் பேசுறான்னு சொல்றாங்க. எனக்கு அன்பானவர்களே, சங்கத்தில் இருந்தவர்கள் ஸ்தேவான் இயேசுவின் வரலாற்றை ஆபிரகாம் தொடங்கி மோசே தாவீது வழியாக இயேசுவின் பிறப்பு வரை ரொம்ப கிளியர பேசுறார். எல்லாரும் புரிந்து கொள்ளும்படியாய் பேசுகிறார். இயேசு தீர்க்கதரிசனிகளால் வாக்குரைக்கப்பட்ட மேசியா என்றும் யூதர்கள் அவரை வெறுத்து தள்ளினார்கள் என்றும் எல்லாவற்றையும் அப்படி பிட்டு வைக்கிறார். எப்பவுமே ஊழியம் செய்யறவங்க சத்தியத்துல தேர்ச்சி பெற்றிருக்கணும். அல்லாட்டா கேர்ஃபுல்லா ஊழியம் செய்யணும். கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்ய சொல்றாரோ அதை மட்டும்தான் செய்யணும். வீணான காரியத்துல தலையிடக்கூடாது. சுவிசேஷம் அறிவிக்கீங்களா? இயேசுதான் தெய்வம் என்று அறிவியுங்கள். அந்த சுவிசேஷமே தேவனுக்கு பிரியமானது. ஸ்தேவான் மிகுந்த அதிகாரத்தோடும் உறுதியோடும் இயேசுவை பற்றி தெளிவாக பேசினார். இவ்வளவு இழுத்துட்டு போயிருக்காங்க, கொடூரமா நடத்திட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட போது கிளியரா அவர் சொல்ல அதை கேட்ட போது அவர்கள் இருதயம் அப்படியே வேல் பாயிற மாதிரி, ஈட்டி பாயிற மாதிரி இருக்கு.
தங்க அப்படியே ஐயோ நம்மளை குற்றப்படுத்துறானே, எல்லாரும் முன்னாடி கேவலப்படுத்துறானே, உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வரானே அப்படின்னு சொல்லி குற்றப்பட்டவர்களாய் பற்களை கடித்து கொண்டார்கள். ஸ்தேவான் பரிசுத்த ஆவியில் நிறைந்தவராய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசு நிற்கிறதையும் பார்க்கிறார். பாருங்க, அவன் மேல பயங்கர கோபத்துல அவங்க ஆக்ரோஷமா எழும்புறாங்க. யோசித்து பாருங்க, அவர் அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார்.